ஒருத்தவங்க நம்பிக்கை நமக்கு எப்போ நமக்கு ஒரு இழிவான ஒரு காட்சியாக படுதோ அங்கேயே மனிதம் செத்து போகுது. மக்களே, இன்னொருத்தவங்க நம்பிக்கையில் தலையிடுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. சங்க இலக்கியத்தில் சிவன் எனும் சொல் கிடையவே கிடையாது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, குறிஞ்சிக்கு முருகனும் மருதத்திற்கு இந்திரனும் முல்லைக்கு திருமாலும் நெய்தலுக்கு வருணனும் பாலைக்கு கொற்றவையும் என்று இருந்த அந்த நம்பிக்கையானது சிவன் என்ற சொல் சங்க காலகட்டத்தில் கிடையாது. பிறகு வெவ்வேறு அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு சோழர்கள் சிவனை பெரிதாக்குகிறார்கள், பல்லவர்கள் திருமாலை பெரிதாக்குகிறார்கள். இப்படி இருக்கையில் எந்த கடவுளும் பெரியவர்கள் இல்லை என்பதுதான் நம்முடைய இன்றைய பொருள். அப்படி இருக்கையில் அண்மை காலகட்டத்தில் வெற்றி அடைந்த அந்த காந்தாரா திரைப்படத்துக்கு நம் வாழ்த்துகள். அதில் பேசப்பட்டுள்ள கருத்தாக்கம் மிகவும் நமக்கு எச்சரிக்கை தரக்கூடிய ஒரு கருத்தாக்கம். ஆம், ஒரு கடவுள் பெரியவர், அவர்தான் அனைத்தையும் செய்கிறார் என்ற அந்த நிலைக்கு நாம் போய்விடக்கூடாது. இங்கு அனைவரும் சமம், அனைத்து கடவுளர்களும் சமம், அனைத்து சாதியும் சமம் 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 என்ற சிந்தனையில் நாம் இருக்க வேண்டிய நிலையில் உள்ளோம். எப்படி பக்கத்து வீட்டாருடைய தாய் தந்தை அவர்கள் பிள்ளைக்கு மிக முக்கியமானவர்களோ அப்படித்தானே நமக்கு நம் தாய் தந்தையர்கள் முக்கியமானவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு இது மாதிரியான கருத்தாக்கங்கள் வரும்பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழலில் நாம் உள்ளோம். காந்தாரா திரைப்படத்தில் பஞ்சுருளி எனும் கடவுள் அந்த மக்களுக்கு முதன்மையான கடவுள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பிற வழிபாட்டினை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய கடவுள்கள் அவர்களுக்கு முதன்மை என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மக்களே, எந்த காலகட்டத்திலும் முதன்மையான ஒரு கடவுள் என்பது கிடையாது. இங்கு பல்வேறு வழிபாடு, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்த பாரத இந்தியா. நன்றி, வணக்கம்.